உனது பூதக்குலம் வேரோடும் வேரடி மண்ணோடும் எனது பேரன் அசீமால் அழிக்கப்படும். முடிந்தால் நீ மறைத்து வைத்திருக்கும் அசீமை வெளியே விட்டுவிட்டு உனக்கு தைரியம் இருந்தால் விளையாடிப்பார். எவ்வளவு பேசுற நீ? அவனை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரக்கூடிய சக்தி இருந்தா கொண்டு வா. நீ சொல்ற வரைக்குமா நான் காத்துக்கிட்டு இருப்பேன்? அதுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டு கூடிய சீக்கிரமே அசீமை உனது பிடியில் இருந்து விடுவிக்கவில்லை என்றால் நான் அவனது பாட்டனாரே அல்ல. முடிந்தால் நீ அதை தடுத்துப்பார். தடுப்பதா? அசீம வச்சிருக்கிற இடத்தை உன்னால மனசால கூட தொட்டு பார்க்க முடியாது. முடிஞ்சா நீ பாட்டனாரிடம் எழுதி வச்சுக்கோ. உடியனே மூசா, முடிவாக சொல்கிறேன், உனது பூதகுல நாட்கள் எண்ணப்படுகிறது. மூசா, வருகிறேன். அசீம் மாயையால பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அசீமை தவிர மீதி இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் அழிச்சிடலான்னு பார்த்தா, இந்த நேரம் பார்த்து அசீமோட பாட்டனார் வேற வந்து பேரனுக்காக பாச போராட்டம் நடத்துறாரு. இந்த மண்டோரா வேற நம்மள சந்தேகப்படுற மாதிரியே பேசுறான். அவனை தடி நினைச்சு தாண்டவும் முடியல, பாம்புன்னு நினைச்சு அடிக்கவும் முடியல. அவன் முட்டாளா இல்ல அறிவாளியா? ச்சே. சரி, முதல்ல சித்தர்கிட்ட இந்த டங்கினி டிங்கினி அழிக்க வழி கேட்டு அதுங்களை அழிச்சிட்டு அப்புறமா மண்டோரா அசீம் பாட்டனார் இவங்கள ஒரு கை பார்க்கலாம். காலத்தை வென்ற சித்தர்குல சீராளரே, கருணை கடலே, உம்மை காண மூசா வந்துள்ளேன். வந்து காட்சி தாருங்கள். மூசா, என்னுடைய அழைப்புக்கு இணங்கி வந்தமைக்கு நன்றி சித்தரே. நன்றி எல்லாம் எதற்கு? எனக்கு புனர்ஜென்மம் அளித்த உனக்கு பிரதி உபகாரமாய் நீ அழைத்தவுடன் வருவதுதானே முறை. இருந்தாலும் நானோ பூதகுலம், நீங்களோ தெய்வ சொரூபம் அல்லவா? சரி, அதை விடு. ஆமாம், நீ என்ன போன வேகத்திலேயே திரும்பி வந்து விட்டாய். மூசா, விஷக்கிருமிகள் தாக்கிய வெடிகுண்டு மனிதர்கள் குணமாகி விட்டார்கள் அல்லவா? ஈசன் வரமளித்த கணமே அவர்கள் முழுமையாக குணமாகி விட்டார்கள். ஆனால் என்ன ஆனால்? எதுவாக இருந்தாலும் சொல் மூசா, என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். சொல். தற்சமயம் என்னால் டங்கினி டிங்கினியை அழிக்க முடியவில்லை சித்தரே. ஏன் அழிக்க முடியவில்லை? அவர்கள் என்ன உன்னை விட பலசாலிகளா? இல்லை, தந்திரசாலிகளாக இருக்கிறார்கள். என்ன தந்திரம் செய்கிறார்கள்? சொல்கிறேன். முன்போர் முறை நான் அந்த டங்கினியை சந்தித்த போது, பூத பிசாசே, நீ என்னடா வெளியில எடுக்கிறது? நானே வெளியில வர்றேன். என்ன அழிக்கிறதும் வாழ வைக்கிறதும்
எங்க எஜமா ஒருத்தரால தான் முடியும். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்னடா பாக்குற? அடி இங்க விழுகுது, வலி அங்க வருதுன்னு பாக்குறியா? இதுதான் எங்க எஜமானோட சூட்சமம். ஏய், நீ இல்ல, உங்க பூதலோகமே சேர்ந்து வந்தாலும் சரி, அவருக்குள்ள இருக்கிற என்ன பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் எச்சினிகளை தாக்கினால் அது குழந்தைகளின் பெற்றோர்களை அல்லவா பாதிக்கிறது. நான் என்ன செய்வது? யட்சிணிகள் சில நேரங்களில் குழந்தைகளின் பெற்றோர்களின் உடலை விட்டு முழுமையாக வெளியேறி உன்னுடன் பேசுகிறதல்லவா? ஆம் சித்தரே. அது போதும் எனக்கு. நான் அவற்றை அலறடித்து ஓடுவதற்கு வழி சொல்கிறேன், கேள். சொல்லுங்கள் சித்தரே. ஓம் ஸ்ராம் சகஸ்ராய ஹூம் பட் ஹோம் என்னும் பெருமாளின் சுதர்சன மந்திரத்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? இல்லை, இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன். பரவாயில்லை, இப்பொழுது தெரிந்து கொள். ஓம் ஸ்ராம் சகஸ்ராய ஹூம் பட் ஓம் என்ற இந்த சுதர்சன மந்திரத்தை கொண்டதுதான் பெருமாளின் சுதர்சன சக்கராயுதம். இது பெருமாளை விடவும் சக்தி வாய்ந்தது. இந்த மந்திர வார்த்தைகளை உச்சரித்து சுதர்சன சக்கரத்தை உருவாக்கும் போது அந்த மகாவிஷ்ணுவும் நரசிம்மருமே அச்சக்கரத்தில் வந்து அமர்வதாகவும், அந்த சுதர்சன சக்கரத்தை வெல்லும் வல்லமை 14 லோகங்களிலும் எந்த சக்திக்குமே கிடையாது என்பது சட்டம். நீ போய் அந்த எச்சடிகளை அழை. அவைகள் அவர்கள் குடியிருக்கும் குழந்தைகளின் பெற்றோர்களின் உடலை விட்டு வெளியேறி நின்றதும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சுதர்சன மந்திரத்தை உச்சரித்து சக்கரத்தை அந்த உடல்களில் செலுத்திவிடும். எச்சினிகள் மீண்டும் அவர்களது உடலில் போக முடியாது. அலறி அடித்துக்கொண்டு ஓடிவிடும். இது திண்ணம். போய் செயல்படும். நீங்கள் கூறுவது மட்டும் நடந்துவிட்டால் குழந்தைகளின் பெற்றோர்களும் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். எனக்காக அஸ்திரங்களை வாங்க யுகங்களுக்கு போனவர்களுக்கு நான் காட்டும் நன்றியும் ஈடேறிவிடும் சித்திரே. நல்லதே நடக்கும். நீ சென்று நான் சொன்னபடி செய்து எச்சினிகளை விரட்டு. போ. அப்படியே செய்கிறேன் சித்திரே. வருகிறேன். பல பிரச்சனைகளுக்கு நடுவுல நாமளே புது வியூகம் வகுத்து அரிய வகை ரத்தம் உள்ள மனுஷங்களை தேடி கண்டுபிடிச்சு வெற்றிகரமா விஷக்கிருமி ஊசிய போட்டோம். ஆனா எல்லாம் இப்படி கேவலமா போச்சே. அதுக்கான காரணமும் தெரியல, எஜமான இதை பெருசா எடுத்துக்கலையே. மேற்கொண்டு நாம ஊசி போடுறதா இல்லையான்னு ஒரே குழப்பமா இருக்கே. பாலு அப்பா உடம்புல இருக்கிற டிங்கினிய வெளியே வர வச்சு சுதர்சன சக்கரத்தால அழிக்கணும். பாலு அப்பாவை மீட்டிட்டு போகணும். அதுக்கு நாம அசீமா உருவெடுத்து போகணும். டங்கினி, எஜமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க எஜமா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் எஜமா. சொல்லுங்க எஜமா. அவசியம் இருந்தது, அதனால தான் நான் வந்தேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. நீ இருக்கிற பாலுவோட அப்பா உடம்புல விஷக்கிருமிகள் அதிகமா வளர்ந்திருக்கு. அதனால உனக்கு ஆபத்து வந்துடும். ஐயோ எஜமா, நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லை. இப்ப என்ன கஜமா பண்றது? எனக்கு பயமா இருக்கு கஜமா. பயப்படாத. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அத வெளியே எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப நான் எஜமானா சொல்றேன், வெளியே வா. சரிங்க எஜமா, உடனே வர்றேங்க எஜமா. டங்கினி, வேணாம், வெளியே வராதே.
அந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியே வராத. எஜமா உருவத்துல இருக்கிறது எஜமா இல்ல, மூசா. டெங்கினி, வா, அவங்கிட்ட நிக்காத, ஓடி வந்துரு, வா. மண்டு, நிஜமாவே இவன் மூசாவா மண்டு? ஆமா. இவன் எப்படி நம்மள மூசான்னு கண்டுபிடிச்சான்? மண்டு, என்னால நம்பவே முடியலையே மண்டு. உனக்கு சந்தேகமா இருந்தா இந்த பூத கண்ணாடி வழியை நீயே பார். அட, ஆமா, இவன் மூசாவே தான். ஆமா, நான் தான் முதல்லயே சொன்னேன் இல்ல, இந்த பூத கண்ணாடி மட்டும் இல்லன்னா இவன் இன்னும் நம்மள நல்லா ஏமாத்திக்கிட்டு இருப்பான். டேய் மூசா, தந்திரக்கார குள்ள நரியே, இன்னும் எதுக்குடா எஜமா வேஷத்துல இருக்கிற? வேஷத்தை கழிச்சிட்டு வெளியே வாடா. வாடா போடான்னு பேசுன வாய் மேலே மிதிப்பேன், ஜாக்கிரதை. டேய், நீ அடிக்கிற வரைக்கும் இந்த கையை நான் பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏய், டேய், என்னடா ரொம்ப எகிர்ற? எங்கடா எங்க எஜமா? அவர் எங்கடா வச்சிருக்கிற? எப்படிடா வச்சிருக்கிற? உரிச்சு உப்பு கண்டம் போட்டு காய வச்சிருக்கேன். டேய், இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. எஜமான உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அவரை எங்க வச்சிருக்கிற? டேய், என்னடா எஜமா எஜமான்னு உருகுறீங்க? அவன் என்ன பெரிய கவரிமானா இல்ல நீதிமானா? என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்களோ அதே மாதிரி நீங்களே உங்க எஜமான கண்டுபிடிங்க. நான் வரேன். அட, ஒடியா அதுக்குள்ள மறைஞ்சிட்டானே. அவன் மறையாம இருந்திருந்தா அடுத்து நாம அரைஞ்சிட்டானேன்னு வருத்தப்பட வேண்டி இருக்கும். இத பாருங்க, மூசா எஜமானோட உருவத்துல வந்திருக்கான்னா எஜமானுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அவர் எங்க எப்படி இருக்காருங்கிறத நான் உடனே கண்டுபிடிச்சாகணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டேன். இந்த மண்டு மட்டும் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தான்னா மூசா நம்மள அழிச்சிருப்பான். நல்ல வேலை, தப்பிச்சோம். இனிமே நாம எதுக்கும் உஷாரா தான் இருக்கணும். என் பேரை ஏன் இப்படி வருத்தமா உட்காந்துருக்கா? என்ன நடந்திருக்கும்? மூசா, ஏப்பா வருத்தமா இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. ஒண்ணும் இல்ல பாட்டி. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. இல்லைனா நீ வருத்தமா இருக்க மாட்ட. என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ இப்படி சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லு, என்ன நடந்துச்சு? அசீமுக்கு இப்ப மாய தெளிஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாவது தடங்களா? சொல்லுப்பா. என்னமா சொல்ற? அசீமுக்கு மாயை தெளிஞ்சிருச்சா? அப்படியே ஆயிஷா? இருக்காத அத்தை. ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. மூசா வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அசீமுக்கு ஒருவேளை மாய தெளிஞ்சிருச்சோன்னு கேட்டேன். மூசா வருத்தமா இருக்கானா? என்ன மூசா? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அந்த மண்டோரா என்னை கண்டுபிடிச்சிட்டான். அவனை மடையன் நினைச்சது தப்பா போச்சு. அவன் எப்படிப்பா கண்டுபிடிச்சா? அவன்தான் பூதங்களை கண்டுபிடிக்கிற பூத கண்ணாடியை வச்சிருக்கானே, அதை வச்சுதான் அவன் கண்டுபிடிச்சான். அவன் பல்ல உடைச்சோம் இன்னும் புத்தி வரல போல இருக்கு. சரி, அவனுக்கு எப்படி உன் மேல சந்தேகம் வந்துச்சு? அசீம் மண்டோராவை அடிக்கடி முட்டாளே முட்டாளேன்னு திட்டுவான் போல இருக்கு. இது தெரியாம அந்த மண்டோரா என்கிட்ட மனித வெடிகுண்டுகள்லாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்ல போய் நான் முட்டாளே ஏண்டா அவங்கள தப்பிக்க விட்டேன்னு கேட்காம
இதெல்லாம் அந்த மூசாவோட வேலையா இருக்கும். நீ கவலைய விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல போய் அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கு. நான் எச்சனிகளை அழிக்கிற முயற்சியில இருந்த போது அந்த மண்டோரா எனக்கே தெரியாம பூத கண்ணாடிய வச்சு என்ன மூசான்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் அந்த எச்சனியை வெளியே வர சொன்னதும், வேண்டாம் வராத, இவன் நம்ம எஜமா இல்ல, இவன் மூசான்னு சொல்லி தடுத்துட்டான். மண்ணுன்னு நினைச்ச மண்டோரா சரியான வேலைக்காரனா இருப்பான் போல் இருக்க. நாசமா போன அந்த கண்ணாடியை அங்கே புடுங்கி உடைச்சிருக்க வேண்டியதானே? அது மந்திர சக்தி உள்ள மாய கண்ணாடி, அப்படியெல்லாம் உடைக்க முடியாது. கால நேரம் வரும்போது அது தன்னால நம்ம கைக்கு வரும். அது சரி மூசா, ஒன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டாலும் அந்த யட்சணிகளை அழிக்க உனக்கு வழி தெரியும்ல, அது போறோம். நீ உன் முயற்சியை நிறுத்திடாத. கால நேரம் பார்த்து அவசரப்படாம அதை அழிச்சிரு. ஆமா தாத்தா, அதுங்களை அழிச்சே தீரணும். கூடிய சீக்கிரமே அழிக்கிறேன். எஜமா மட்டும் இந்த பூத கண்ணாடியை நம்ம கையில குடுக்கலன்னா நாம மூசாவை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஒருவேளை நாம மூசாவை கண்டுபிடிக்கல, நம்ம எல்லாரையும் அழிச்சிருப்பான். படுபாவி, நம்ம எஜமானை எங்க கொண்டு போய் வச்சிருக்கானே தெரியலையே. எஜமா எங்க இருக்கிறாரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. எஜமா, நீங்க எங்க இருக்கீங்க? மண்டு, உங்க சங்காத்தமே வேண்டான்னு தானே பார்க்குள்ள உட்காந்து தனியா யோசிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் இங்கேயே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணணுமா? இல்ல மண்டு. என்ன லொல்ல மண்டு? என்னைய தேடி கண்டுபிடிச்ச உனக்கு எஜமா இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மூசா அவரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி ஏதாவது தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்ல மண்டு, அந்த சக்தி எனக்கு இல்ல. அதனாலதான் உங்களோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து செயல்படுத்தலான்னு வந்தேன். ஆமா, கிழிச்ச. என்ன எதுக்கு தேவையில்லாம திட்டுற மண்டு? உன்னையும் அந்த டிங்கினியையும் படைச்சு விஷ ஊசி போட அனுப்புறதுக்கு அப்புறம் தான் எஜமானுக்கு இவ்வளவு பிரச்சனையும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு நிம்மதியா இருந்தோம்.